அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைன் இன் மதுரை. இன்றைக்கி தமிழில் கவர்லேயே பார்ப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். பொதுவாகவே யூடியூபர்ஸ்லாம் அவங்க பங்களா டூரு, ஹால் டூரு, பெட்ரூம் டூரு, பாத்ரூம் டூரு, வாட்ரூப் டூரு, ஃப்ரிட்ஜு டூரு, கார்டன் டூருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டூர் போட்டிருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கி இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேயா, நான் இன்றைக்கி போட போகிற வீடியோ இங்கே இருக்கிற சியாட்டில் பப்ளிக் யூட்டிலிட்டி, அதாவது குப்பை குப்பைகளெல்லாம் எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம ஊரில் நம்ம ஒரு குட்டி டப்பா வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு குப்பை வரும், காலையில் வண்டி வரும் எடுத்துகிட்டு போவாங்க, அல்லது நம்ம கொண்டு போய் இடத்துல போய் கொட்டுவோம். இங்கே அப்படி கிடையாது. வீட்டில் 3 குப்பை பாக்ஸ் வச்சுருப்பாங்க, வெளியே 3 குப்பை பாக்ஸ் வச்சுருப்பாங்க. கரெக்டாக தான் நம்ம போட்டு ஆகணும், அல்லது ஒரு ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் கார்பேஜை நம்ம கிளியர் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இங்கே இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் ஒரு டம் ட்ரக் லாரி வரும். அந்த லாரி நீட்டாக குப்பையை அந்த கரெக்டாக அந்த டயத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என் பேரன்லாம் அந்த டம் ட்ரக் லாரி சைரனை கேட்குறதுக்குன்னே திங்கக்கிழமை எங்களுக்கு வரும். திங்கக்கிழமை காலையிலே நின்றுவான், காலையிலேருந்து அப்பா லாரி நின்றுவான். அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட இந்த குழந்தைகள்லாம் அந்த ட்ரக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்கும் என்னுடைய கடந்த காலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் தமிழ்நாட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா நான் போஸ்டல் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு 39 இயர்ஸ் சர்வீஸில் ஒரு 20 இயர்ஸ் நியர்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் இருந்திருக்கேன், பாதி ஆப்ரேட்டிவ் சைடில் இருந்திருக்கேன். இந்த லாஸ்ட்டு 10 இயர் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பிரான்ச் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பிரான்ச் இருக்கும், ஸ்டாஃப் இருக்கும், மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு, அக்கௌண்டன்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனை. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயும் அப்படி தான். ஆனால் எனக்கு கொடுத்தது ஒரு மிசலேனியஸ் பிரான்ச்சுன்னு ஒரு பிரான்ச் கொடுத்தாங்க. அந்த பிரான்ச்சுக்கு பேர் எல் பிரான்ச். அங்கே எப்படின்னா யாருமே அட்டன் பண்ண முடியாத பேப்பர், அதாவது எனக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிடுவாங்க. அந்த பேப்பர்ஸை அதை என்னுடைய பிரான்ச்சுக்கு கொடுப்பாங்க. என் பிரான்ச்சு ட்ரைனிஸ்லாம் வருவாங்க. ட்ரைனிஸ்லாம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எல்லோரும் அவங்கவுங்க பிரான்ச்சை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. என் பிரான்ச் இது ஸ்டாஃப் பிரான்ச்சு, என் பிரான்ச்சு வெல்ஃபேர் செக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப நான் சொல்லுவேன் என் பிரான்ச்சு ஒரு குப்பை தட்டி பிரான்ச் அப்படிமே. ஏன்னா வேண்டாத எல்லாம் யார் யாருக்கு எதாவது தெரியாதோ வேண்டாதோ எல்லாத்தையும் இந்த பிரான்ச்சில் கொடுத்துருவாங்க. அதோட நிறைய செக்ஷன்ஸ் குட்டி குட்டி அதையும் இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, எங்கள் செக்ஷன் ஒரு தேவையில்லாத செக்ஷன், இதை ஸ்டாஃப் டிக்ரீஸ் பண்ணணும், அதனால் ஒரு செக்ஷனை க்ளோஸ் பண்ணணும் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்தோடனே முதல்ல எந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி எல்லோரும் அது முக்கியம் இது முக்கியம் அது முக்கியம் இது முக்கியம்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த எல் பிரான்ச் மட்டும்தான் தேவையில்லாது, அதை க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. என் பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணி என்னை வேறு ஒரு செக்ஷனில் அட்டாச் பண்ணிவிட்டு என் பிரான்ச்சில் உள்ள குட்டி குட்டி பேப்பர்ஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 மந்த் கழித்து நிறைய ரிமைண்டர்ஸ் வருது என் பிரான்ச்சு கன்சர்ன்டு பேப்பர்ஸ்க்கு. யாருமே ரிப்ளை கொடுக்கல. கேட்டால் எங்களால் கொடுக்க முடியலை, அது எங்களுக்கு இல்லை அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் எல்லோரும் ஆஃபீஸில் போய் சேர்ந்து சண்டை போட்டு அந்த எல் பிரான்ச் வேணும், கண்டிப்பாக குப்பத்தொட்டி பிரான்ச்சு வேணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன், வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆனாலோ, ஒரு ஏசி ரிப்பேர் ஆனாலோ, ஒரு கார் ரிப்பேர் ஆனாலோ நம்ம எப்படியாவது அதை சமாளிச்சிடலாம். ஆனால் குப்பை அல்றமல்ல, குப்பை தொட்டி குப்பையை நம்மளால் கிளியர் பண்ண முடியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ ஒரு ஒர்த்லெஸ் வீடியோன்னு சொல்ல முடியாது. இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கலாம். அதே போல் நான் ஒரு 17 யூஎஸ் ஒரு டூர் சான் ஃப்ரான்சிஸ்கோ டு நியூயார்க் ஒரு டூர் போனோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா டூர் போகிறப்ப நிறைய பேர் நான் யூஎஸ் போயிட்டு வரப்பட்டு எங்கள் ஆஃபீஸில் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன மேடம் ரொம்ப பிடிச்சதாங்க அமெரிக்காவில் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பப்ளிக் டாய்லெட்ஸு, ரெண்டாவது இந்த டிராஃபிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன். பப்ளிக் டாய்லெட்டா அப்படின்னாங்க. எத்தனையோ பார்த்தவங்க, நயாகரா பார்த்தோம், கிராண்ட் கேனியன் டூர் போனோம், பெரிய பெரிய இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். தாமஸ் குக் மூலமாக போயிருந்தோம், சூப்பரான இடங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் நான் எப்படி தெரியுமா, அது இதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் யூனிவர்சல் ஸ்டூடியோன்னு ஒன்றுக்கு போனோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் வருவாங்க. ஆனால்
அந்த டாய்லெட் வந்து நம்ம உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளோ நீட்டாக இருந்தது. அதை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபுல்லாக குப்பை தொட்டி பற்றி தாங்க. அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டுக்குள்ளே 3 குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க, வெளியே 3 குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா குப்பையை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் அந்த டம்ஸ் ட்ரக்குன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து எடுத்துகிட்டு போகும். குப்பை தொட்டியை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து கார்பேஜ், அது வந்து அப்புறம் இன்னொன்று வந்து ரீசைக்கிள், இன்னொன்று வந்து காம்போசிட். ரீசைக்கிள் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் ஃபுல்லாக ரீசைக்கிள் இருக்கும். நான் பின்னாடி ஃபார்ம்லெட்டை நான் டச் பண்ணுறேன், அதில் பார்க்கலாம். கார்பேஜுங்கிறது வந்து குப்பை, வீட்டில் சேர்கிற குப்பை, அதாவது வந்து இது பண்ண முடியாதது, அதை ரீசைக்கிளும் பண்ண முடியாதது, காம்போசிட்டாகவும் யூஸ் பண்ண முடியாதது, அதை வந்து கார்பேஜ். அதாவது பிளாஸ்டிக்கு, அந்த வீட்டில் இருக்கிற மரசாமான் யூஸ் பண்ண முடியாதது எல்லாமே வந்து அதில் போகும். இன்னொன்று வந்து ஃபுட் அண்ட் யார்டு போட்டு காம்போசிட்னு போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து மக்கி போகிற அந்த ஃபுட் ஐட்டம்ஸ், வீட்டில் இருக்கிற யார்டில் இருக்கிற குப்பை மக்கி போகிறது எல்லாமே, அதெல்லாம் வந்து உரமாக யூஸ் பண்ணுவாங்க பொருளுக்கு, அதுக்கு ஒன்று தனி. இதெல்லாம் வந்து வீடு வாங்குறப்பே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு குப்பை டப்பா வாங்கிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு நிறைய தேவைப்படும், நிறைய பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து நிறைய தேவைப்படும். நான் வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப பார்த்தது வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கார் இருக்கோ இல்லையோ 3 குப்பை தொட்டி எல்லார் வீட்டு வாசல்லையும் டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. அதுபோல் எவ்ரி இங்கே சியாட்டில் எங்கள் பொண்ணு இருக்கிற ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கிழமை வரும். டம்ப் ட்ரக் வந்து திங்கக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு 3 தடவை வந்து நீட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம நிறைய டிஸ்போஸ் பண்ணணும் குப்பை அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி எடுத்துக்க சொல்லலாம். நான் இப்போ போகிறது வந்து சியாட்டில் நாங்கள் வாக்கிங் போகிற இடத்துல எடுத்துகிட்டே போகிறேன். பாருங்கள், எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த ப்ளூ கலரில் குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. இவங்க கார் வெளியே நிப்பாட்டியிருக்காங்க. வெளியே வரிசையாக நிப்பாட்டுற இடத்துல வந்து குப்பை தொட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். இவங்க வந்து அந்த வீட்லேயுமே பிரித்து தான் குப்பையை போடுவாங்க. அந்த வீட்டில் பிரித்து போடுற குப்பையை தான் அப்படியே எடுத்து இதில் வந்து ஒரு காம்போசிட்னா அந்த காம்போசிட்டுக்குள்ளே போட்டுருவாங்க அங்கே வீட்டுக்குள்ளேருந்து. அப்புறம் ரீசைக்கிளுக்குள்ளே போடுவாங்க. அப்புறம் வேறு அந்த கார்பேஜ்னா கார்பேஜுக்குள்ளே போடுவாங்க. அதனால் எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எந்த குப்பையை முதல்ல எதில் போடுறதுன்னு சொல்லிட்டு மேலேயே நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கேட்டு போடுவேன். ஏன்னா இவங்க வந்து செக் பண்ணுறப்ப பார்த்தாங்கன்னா அதை வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. இதாங்க அந்த வந்து அந்த ஃபார்ம்லெட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கார்பேஜ் சியாட்டியில் வந்து அவுட் சைட் சர்வீசஸ், ரீசைக்ளிங், ஃபுட் அண்ட் யார்டு வேஸ்டேஜ், கார்பேஜ், அந்த சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் அண்ட் ரேட்டு, மாதத்துக்கு எவ்வளோ சைஸுக்கு எவ்வளோ இதுக்கு, ரீசைக்கிளில் என்னென்ன போடலாம், ரீசைக்கிளுக்கு எவ்வளவு, அதுபோல் வந்து கார்ட்டு வந்து நம்ம குப்பை லாரி வந்து நம்ம வந்து எத்தனை மணிக்கு வருது, எப்போ வந்து நம்ம கரெக்டாக 7 மணிக்கு முன்னாடி காலையில் எடுத்து வச்சுருந்தோம். நாங்களாம் அதனால் எங்கள் வீட்டுக்கு மார்னிங் மண்டே வருதுனால நாங்கள் சண்டே நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் கார்பேஜ்லாம் என்ன, இது ரீசைக்ளிங்னா என்ன, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜை வந்து நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் இது வந்து நம்ம அந்த குப்பையை மெயின்டைன் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எதெல்லாம் மாற்றி போடக்கூடாது, மாற்றி போடுறதை கண்டுபிடிச்சா நாங்கள் எவ்வளோ ஃபைன் போடுவோம், எல்லாத்தையுமே பற்றி வந்து இந்த ஃபார்ம்லெட்டில் நான் வந்து காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். கடைசியாக அவங்க போட்டிருக்காங்க லவ் ஃபுட்டு ஸ்டாப்பேஜ் வேஸ்டேஜ். ஆனால் வந்து இங்கே வந்து குப்பை தொட்டிக்கு நம்ம வீட்டிலலாம் வந்து குப்பை தொட்டி சின்னூண்டாக இருக்கும், என்னமோ போடுவோம். அதுவும் நாங்கள் வெஜிடேரியன் வீட்டிலலாம் அந்த காய்கறி மக்கி பண்ண குப்பையெல்லாம் தோட்டத்தில் போட்டுருவோம், கொஞ்சம் குப்பை தான் வரும். ஆனால் இங்கே வந்து குப்பை டப்பா அப்படியே ரொம்ப, ஏன்னா அமேசான் டப்பா வாங்குவாங்க, அது ஃபுல்லாக அந்த குப்பை டப்பாக்குள்ளே தான் போகும். அதை வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த குப்பையை வந்து போடுறதுல தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பாருங்கள், ஃபுட்டுக்கு வந்து என்னென்ன ஐட்டமெல்லாம் வந்து ஃபுட்டு ஐட்டம்லாம் எது வந்து காம்போசிட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு போடுறாங்க. ரெண்டாவது வந்து ரீசைக்கிளுக்கு வந்து பிளாஸ்டிக்கு கண்டெய்னரு, அதர் பிளாஸ்டிக்கு, பேப்பரு, கார்ட்போர்டு, இது கிளாஸ் அண்ட் பாட்டில்ஸு, மெட்டல்ஸு, அதெல்லாம் வந்து எப்படி ரீசைக்கிளில் போடுறாங்க. அப்புறம் கார்பேஜில் வந்து நான் ரீசைக்கபிள் பிளாஸ்டிக் கண்டெய்னரு, அந்த ஃபோமு, மெத்தெல்லாம் வீட்டில் இருக்கணும், கிச்சனில் உள்ள க்ரீஸ் ஐட்டம்ஸ், அந்த ஆயில் ஐட்டம்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கார்பேஜுக்குள்ளே போடணும். இதை வந்து அதுக்கு நம்ம கண்டிப்பாக மாற்றி போட்டுறக்கூடாது. அதை எப்போயாவது பாத்திரம் அடிக்கடி செக் பண்ணுவாங்களாம், எப்போயாவது பார்த்துட்டா நல்லா ஹெவி ஃபைன் இருக்குங்கிறதால கரெக்டாக போட்டுவாங்க. அப்புறம் ரீயூஸ் ஐட்டம்ஸ் எடுத்து எல்லாருமே வாசலில் வச்சுருவாங்க. எல்லாம் பார்த்த இடத்துல வந்து கேரேஜ் சேல்னு வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு வேண்டாத சாமான்லாம் எடுத்து வந்து அதை வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வந்து வீட்டுக்கு வேண்டாத ஐட்டத்தெல்லாம் தூக்கி வெளியே வச்சுருவாங்க. கம்மி விலைக்கு விற்கவும் செய்வாங்க, ஃப்ரீயாகவும் வச்சுருப்பாங்க. நாங்கள் வாக்கிங் போகிற இடத்துலலாம் பார்த்தா நிறைய இடத்துல ஃப்ரீயாக நிறைய சாமான்கள்லாம், சோஃபா, விளையாட்டு சாமான்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க, தூக்கி வச்சுருவாங்க. இதை வந்து அந்த கார்பேஜ் ட்ரக் ஃபோட்டோ அவங்க வந்து வீட்டு வாசல்லேருந்து குப்பை தொட்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே போடுவாங்க. போட்டுட்டு ஒரு ட்ரக்கில் வந்து சிங்கிள் மேன் தான் வருவார், ஒவ்வொரு ட்ரக்கில் டபுள் மேன் வருவார். என் பேரனுக்கு வந்து இந்த சைரன் சத்தம்
இந்த டப்பானா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து நான் வந்து அமெரிக்காவில் பார்த்தது வந்து டிராஃபிக் சிஸ்டம். அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டிராஃபிக் கான்ஸ்டபிளே கிடையாது. இப்படி டிராஃபிக் லைட்ஸ் மேலே தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் ரோட்டில் நடந்து போய் ஏத்தாப்பில் திரும்பணும்னா எதுக்குனாமே அந்த டிராஃபிக் ரூல்ஸை கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக கடைப்பிடிக்கலைன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சா ஆகணும். ஏன்னா நம்ம அந்த வேகத்தில் போகும் காரெல்லாம் மேலே மோதிடும். இடத்துல பாருங்கள் புஷ்ஷுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெல் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு நம்ம வந்து ஒரு பெல்லை அமுக்கணும். பெல்லை அமுக்கணும்னே எடுத்தாப்புல சிக்னலில் வந்து தெரியும் ஒரு ஒயிட் கலரில், அதாவது போகலாங்கிறப்பில் தெரிஞ்சால் எவ்வளோ கார்னால் நின்றால் கூட தைரியமாக அப்படியே அழகாக நடந்து மெதுவாக நடந்து போகலாம். அதுக்கப்புறம் ரெட் லைட் இருந்தால் நம்ம போகக்கூடாது. இது வந்து எல்லாருமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சூப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தாப்பில் ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த கடைக்கு போகிறோம், டக்குன்னு போக முடியாது. சுற்றி வந்து 2 கிலோமீட்டர்னாலும் நடந்து அந்த சிக்னலில் வந்து நின்று அந்த பட்டனை புஷ் பண்ணி பாருங்கள், அந்த ரெட் லைட் எரியுது பாருங்கள், ஒன்று வந்துருச்சுன்னா அந்த இது வந்துடும். நம்ம அப்புறம் வந்து டிராஃபிக் போக ஆரம்பிச்சிடும். இது வரத்துக்குள்ளே நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகணும். அமெரிக்காவில் வந்து இந்த டிராஃபிக் சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து 2, அதாவது அந்த டாய்லெட் சிஸ்டம், அந்த குப்பை வேஸ்ட் பாக்ஸு, இந்த டிராஃபிக் சிஸ்டம், இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிக்கிறாங்க. யாருமே போக மாட்டாங்க, போனால் அடிபட்டுருவாங்க. அதனால் அப்படி எவ்வளோ காருன்னா கூட நம்ம ஒருத்தர் நடந்து போனால் கூட அவ்வளோ காரும் நிற்கும். நின்றுட்டு 4 பக்கமும் நிற்கும். நின்றுட்டு நம்ம கிராஸ் பண்ண விட்டு தான் அது போகும். அதனால் வந்து அமெரிக்காவில் வந்து கார் ஓட்டுறது ஈஸிங்கிறாங்களே தவிர்த்து இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா பின்னாடியே நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அந்த கார் நம்பரை வச்சு நம்ம வந்து சிசிடிவி கேமரா ஆகணும். நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஃபைன் வந்துடும். இந்த ஃபைன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப வேகமாக கிலோமீட்டரில் ஓட்டினாலும் ஃபைன் வந்துடும். ஹாரன் அடிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இங்கே கார் ஓட்டிகிட்டு என் டாக்டருக்கெலாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தால் நம்ம வீட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம ஊர் ரோட்டில் ஓட்டவே தெரியாது. இந்த சிஸ்டம் 2ம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து இந்த டிராஃபிக் சிஸ்டம் பாருங்கள். அதுபோல் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, இங்கே நமக்கு நாமே தான் பாருங்கள், என் ஹஸ்பண்ட் கிராஸ் பண்ணுறாரு பாருங்கள் ரோட்டை, அந்த ரெட் சிக்னல் வருது, ரெட் சிக்னல் வருது தான் இது பண்ணுறாரு. அது வந்து நமக்கு நாமே தான் போட்டுருவோம். பெட்ரோல் பங்கில் போய் நம்ம தான் பெட்ரோல் போட்டுக்கணும். வீட்டுக்கு ஏதாவது ஒரு மரசாமா வேணும்னா பார்ட்டாக தான் வரும், நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வீட்டில் ஏதாவது ரிப்பேர்னா நம்ம மைனர் ரிப்பேர்னால் நம்ம தான் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே ரிப்பேர் பண்ணுற கடைங்கிறதே கிடையாது. பாருங்கள், நான் அந்த பெட்ரோல் பங்கை எடுத்திருக்கேன். அங்கே ஒரு லேடியும் ஒருத்தரும் வந்து அவங்களாம் பெட்ரோல் போட்டுக்கிறாங்க. அது கேஸ் போட்டுப்பாங்க, பெட்ரோல் போட்டுப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணோன்னே இது பண்ணிடும். பாருங்கள், வந்து ஒருத்தர் வந்து நின்றுட்டு அவங்களாதான் இங்கே பெட்ரோல் பங்கில் வந்து மேன்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க போடுறாங்க. இதுதாங்க. அடுத்த வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, பை பாய்.